என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த வருடத்தின் முதல் உரை ஆளுநர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் ஆளுநர் பேசுகிற உரை அவ்வளோ ஒரு மதிப்புமிக்க உரை. அதை மாநில அரசாங்கம் அந்த உரையை தயார் செஞ்சு கொடுக்கும். அதை ஆளுநர் படிப்பாங்க. இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வர விஷயம். போன வருஷமே அவரே 2-3 வார்த்தைகளை போட்டு அதை திரித்து சொன்னார். அப்புறம் அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கினாங்க. என்ன ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டதோ அதை அப்படியே அவை குறிப்பில் ஏற்றுங்க அப்படின்னு உடனே தீர்மானம் போட்டாங்க. பெருத்த அவமானம் ஆளுநருக்கு போன வருஷம். இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண முடியல. அதில் இருக்கிறத பேச முடியல அவரால். அதுதான் உண்மை. அதனால தான் அவர் தேசிய கீதம் பாடல, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு இந்த மாதிரி கட்டுக்கதை எப்பயுமே பிஜேபிக்கு நம்மளுக்கு சொல்லணுமா? ஆளுநருக்கும் பிஜேபிக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஆளுநர் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் பிஜேபியோட அப்படியே ஜெராக்ஸ் ரப்பர் ஸ்டாம்ப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. தவிர இவங்களுக்குன்னு ஒரு ஆளுநருக்கான என்ன பணியும் இவங்க செய்யவே மாட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி தான், கேரளாவோட ஆளுநர் அப்படி தான். எங்கெங்கெல்லாம் பாஜகவை ஆப்போசிட்டாக வச்சு எதிர்கட்சிகள் ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலமும் அவங்க மாநிலத்தோட மாண்பை சிதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக. அதை அப்படியே தைரியமாகவும் பொதுவெளியில் சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒரு டிபேட்டில் ஒரு ஆளுநர், இந்திய வரலாற்றிலே இது வரைக்கும் நடக்கல, டிபேட்டில் ஆளுநர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. கொடுமை. இந்த நாடு எங்கே போய் அழிய போதோன்னு தெரியல. ஏன்னா ஆளுநர், ஜனாதிபதி இவங்க எல்லாருமே எந்த கட்சியையும் சாராதவர்களாக இருக்கும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு கட்சி தான் அவங்கள உட்கார வைக்கும். ஆனால் அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கும். ஆனால் அவங்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கணும். பொதுவான செயல்பாடாக தான் இருக்கணும். இன்றைக்கி ஆளுநரையே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாருன்னு வச்சுவாங்க. இவர் தான் தேசிய கீதத்தை மதிக்காத, தேசிய கீதம் ஒழிச்சு முடிக்கிற வரைக்கும் இல்லாத இடையிலேயே போனார். அவங்களுக்கு ஏது அந்த அறிவு? சங்கிகளுக்கு ஏது அந்த அறிவு? எப்பயுமே சங்கி என்பது மங்கி அவர்களுக்கு மண்டை மசாலாவும் இல்லை, அவங்களுக்கு மூளையும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு மேலே அறிவு பற்றி அவங்க பேச போகிறதில்ல. அது ரம்மி ரவிக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. இன்றைக்கி இப்போது ஆளுநர் உரையை தயார் செய்கிறது 2-3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா 9ஆம் தேதியே ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் உரையை சபாநாயகர் தயார் செய்து கொண்டு போய் கொடுத்துட்டாச்சு. அவர் அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து இட்டாச்சு. அதை தான் இவர் வாசிக்க போகிறார். அப்படி உங்களுக்கு வர விருப்பம் இல்லை, இதை வாசிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அங்கே கையெழுத்து இட்டிருக்க வேண்டியது அவசியம் இல்லை, இங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது டபுள் கேம் ஆடுறாரு ஆளுநர் அப்படின்னு நாம் விமர்சனம் பண்ணுறோம். ஆளுநர் என்னன்னா, தமிழ்நாடு கொடுத்த அந்த ஆளுநர் உரையை என்னால் வாசிக்க முடியாது, வாசித்தா பிஜேபி என்னை பதவியிலேருந்து தூக்கிறோம், ஆனால் அந்த உரைக்கு நான் கையெழுத்து போட்டுறேன், நீங்கள் அப்படியே அவை குறிப்பில் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல். இப்படியும் நாம் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆளுநர் புறக்கணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஆளுநர் மாளிகைக்கு சபாநாயகர் அனுப்புகிற அந்த உரையை அப்பயே அவர் இது நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆளுநர் கையொப்பமிடாமல் ஆளுநர் வாசிக்கிற அந்த மேஜைக்கு அந்த கோப்பு வராது. இது சுதந்திர நாடு. யாரையும் கட்டி போட்டு நீ வாசின்லாம் யாரையும் சொல்லலை. ஆளுநர் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போகிறாரு. உங்களுக்கு மாண்பு என்னன்னு தெரியல, சட்டம்னா என்னன்னு தெரியல, மாநிலத்தோட உரிமைன்னா என்னன்னு தெரியல, மக்களுடைய பசி பட்டினா என்னன்னு தெரியல, ஜெய் ஸ்ரீராம் ஒன்று தான் தெரியும். உண்மையிலேயே இன்னைக்கு சபாநாயகரை பாராட்டணும். அப்பாவு உண்மையிலேயே ஒரு வீரமிக்க ஆள், நெத்தி அடி. அதுவும் ஒரு ஆளுநரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டது இந்திய வரலாற்று இல்லை. தவறா அப்படின்னா சரியான கேள்வி. கோட்சேவின் வாரிசுகள் அப்படின்னு வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது கோட்சேவை மட்டும் நம்ம ஏன் அது ஏன் கோட்சேவை பாஜகவை சொல்கிறோம் அப்படின்னா, காந்தியை கொன்றவர்கள் கோட்சே. கோட்சே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த அதன் சித்தாந்தம் கொண்ட ஆட்சி தான் இன்றைக்கி நடக்குது, பாஜகவோட ஆட்சி. ஏன் இந்த நரேந்திர மோடியே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான். உண்மையிலே சுத்தமான ராமபக்தர் யாருன்னா காந்தி தான்.
அவர் சாகும்போது அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு உறவினர் பேரோ சொல்லி சாகலை. சாகும்போது கூட ஹே ராம் அப்படின்னு சொல்லி தான் செத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், ராமராஜ்யம் என்று சொல்லி ராமருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக காந்தி மகான் சபித்து விட்டார் பாஜகவை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஃபெயிலாகி போய் கிடக்குது. இந்த ஆளுநர் பேசுனது பேசலை, இது ஆளுநர் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த ஆளை தூக்கி வச்சு கொண்டாடணும், இவளை சப்போர்ட் பண்ணணும், இதை வந்து நம்ம விமர்சிக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு டெல்லியில் 10 கிலோமீட்டருக்கு ஆள் நிற்கிறாங்க போராட்டத்துக்கு. இன்னைக்கு கடும் குளிர், நாம் வீட்லேயே இருக்க முடியல. நைட் என்ன பயங்கரமாக குளிருது. ஆனால் டெல்லியில் விவசாயிகள் அப்படியே சாரசாரையாக வந்து டிராக்டரை கட்டிட்டு போகிறான். மீண்டும் விவசாயிகள் போராட்டம். ஏற்கனவே ஒரு 1000 பேருக்கு மேலே செத்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் விவசாயிகள் சாக போகிறாங்களோ தெரியல. இன்றைக்கெல்லாம் நம்ம கையில் சாப்பாடு தட்டில் சோறு போட்டு கை எடுத்து வாயில் வைக்கும்போது அந்த விவசாயி ஞாபகம் தான் வரணும். ஏன்னா நாம் விவசாயிகள் யாரும் இல்லை. ஆனால் அந்த சாப்பாடு கொடுத்தவன் வந்து கடவுளுக்கு நிகரானவன். அவன் இன்னைக்கு வந்து குளிர்லையும் மழையிலையும் அவன் போய் போராட போயிருக்கிறான் தன்னோட உரிமை காக்க. அதை பற்றி யாராவது பேசுங்க தமிழ்நாட்டில். அதுக்குன்னு ஒரு டிபேட்டு எதுவும் வைக்க மாட்டாங்க. மீடியா அப்படிங்கிறதே பிஜேபிக்கு அடிமையாக போச்சோ அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு கருத்தாக வைக்கலாம். விவசாய சட்டம் விவசாயிய நசுக்குது அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே 2 ஆண்டுகள் வந்து அவங்க போராடிட்டாங்க. மறுபடியும் அவங்க கேட்ட எந்த ஒரு உரிமையத்தையும் தரமாட்டேங்கிறாங்க. எதை கேட்டாலும் தரமாட்டேங்கிறாங்க. மொத்தத்தில் பிஜேபி ஒரு சர்வாதிகார ஆட்சியை இந்தியாவில் நிறுவுவதற்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வேணால் பாருங்கள், 2024 தோத்தே போனாலும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். ஏதாவது இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்த யாசம், எல்லாத்தையும் துப்பாக்கி முனையில் யாசம் வந்து சாதித்து காட்டும் பிஜேபி. ஏன்னா அதுக்கு வந்து விட்டா பிஜேபியில் ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான். எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஊழல். விவசாயிகளுக்காக நாம் போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஏன் வரமாட்டேங்குது? ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் கத்துது தொடர்ந்து. விவசாயிகள் போராட்டம், மகளிருக்கான நீதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான நீதி, சமூக நீதினு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வருதே தவிர மற்ற எந்த கட்சிகளும் எதையும் பேசுறதில்ல. எதிர்கட்சி, அவ எதிர்கட்சின்ற ஒரு பேரு, அதற்கு என்ன பொருள்னு கூட தெரியாத எதிர்கட்சி. மற்ற சின்ன சிறு கட்சிகள் எதையும் ஏற்காது. ஏன்னா எல்லாரும் பிஜேபிக்கு விலை போயிட்டாங்க. யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள் சேர்ந்து விவசாயிகள் எல்லாம் போகிறாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள் இல்லையா? யாரும் போக மாட்டாங்க. இல்லை போனாங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். அங்கே இருக்கிறவங்களாம் வந்து படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாஜகவுக்கு ஓட்டு போட்டுடுறானுங்க, நாமளும் வந்து தேவையில்லாத போய் மாட்டிக்கிறோம், அவன் தான் அதிக எம்பி சீட் வச்சுருக்கான் உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அவன் தான் போராடுறான். இவிஎம் மிஷினில் நீ வச்சு தான் நீ ஜெயிக்கிற, இவிஎம் மிஷினை பேன் பண்ணுன்னு அவன் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறான். தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் போகிறாங்க. ஏன்? அப்போ நீங்களாம் இவிஎம் மிஷினை ஒத்துக்கிறீங்களா? இங்கே ஒருத்தங்க அண்ணா நான் தமிழன் அப்படின்னு கத்துறான் பாருங்க, அவன் இவிஎம் மிஷினை தயாரிச்சதே வந்து நீங்கள் அது இதுன்னு எல்லாம் பேசுவான்ல மேடையில், அவன் எங்கே போனான்? ஏன் போய் போராடுறது? ஏன்? பாஜகவுக்கு விலை போயிட்டான். அவன் விலை மாதருக்கு சமம். அதனால அவன் போக மாட்டேங்கிறான். இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறவன் அவன் தான் நடத்துகிறான். இன்னைக்கு புத்திசாலி மடப்பையன் பாஜக ஓட்டு போடுறான், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி இந்து மதம்னு சொன்னால் அவன் மயங்கி போயிடுறான். அவனுக்கு புத்தி கிடையாதுன்னு நம்மளாம் திட்டினமில்ல, அவன் தான் இறங்கி போராடுறான். இன்னைக்கு அவன் தான் விவசாய சட்டத்துக்காகவும் போராடுறான். நார்த்தில் தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எதை கண்டுக்கிறோமா? யாராவது உட்காந்து பேசுகிறோமா? ஒரு டிபேட்டில் வந்து யாராச்சும் பேசுகிறோமா? பேசுகிறதே கிடையாது. விவசாயிகள் போராட்டம் தானே, அது அவங்க பிரச்சனை. அவன் சேத்துல கால் வைக்கணும், நீ சோத்துல கை வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அர்ப்பணா இருக்கிற சாதாரண மக்களை சொல்லலை, செய்தி சேனல்கள் இருக்குது, எத்தனையோ வந்து அறிவார்ந்த சமூகங்கள், நம்ம தமிழ் சமூகங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? விவசாயிகள் போராட்டத்துக்கு நீங்கள் வலு சேர்க்கணும் இல்லையா? அது உங்களுடைய ஜனநாயக கடமை இல்லையா? விவசாயிகளை அனாதைகளை விடுறது எந்த வகையில் நியாயம்? பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று தேண்டணும்.
பப்ளிக் செக்டாரில் வேலை செய்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் ஒன்று சேரணும். இங்கே போராடுறது விவசாயி, ஆனால் அவனுக்கு என்னவோ பண்ணிக்க போகிறான். அவன் பிரச்சனையை அவன் பார்க்குறான், நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு சீர்கிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இதுதான். பொது பிரச்சனையை எவனும் எடுக்கிறதில்ல. நம்ம பிரச்சனை முடியுதா, நம்மளுது நல்லா நடக்குதா, நமக்கு என்ன நடக்குதோ அதோட நம்ம போயிடுவோம். பொது பிரச்சனையும் தலையிடுறதே கிடையாது. தமிழ்நாடு குட்டு சுவராக போயிடுச்சு. அண்ணா சொன்ன மாதிரி விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்னு நிற்கணும். மக்களே எல்லாரும் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களால் அங்கே போக முடியலனாலும் சோசியல் மீடியாக்களில் உங்களுடைய எதிர்ப்பையாசம் நீங்கள் சொல்லுங்கள், மக்களாச்சும் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற ஊடகங்கள் சொல்ல மாட்டேங்குது, மக்களாச்சும் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து விவசாயிகளுக்கும் இவிஎம் மிஷின் பேனுக்கும் நாம் குரல் கொடுப்போம். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்தி